இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் நம்ம 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் அந்த ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட இப்போ 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதும் இப்போ இந்த சிக்கன் மூழ்கிற அளவு நம்ம தண்ணி விட்டாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதால சிக்கன்லேயே தண்ணி விடும். அதுவே போதும் அது வேகிறதுக்கு. அடிப்பிடிக்காமல் இருக்க நம்ம நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி இறக்கிட வேண்டியது தான். இறக்கிறதுக்கு முன்னாடி இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் வீடியோ பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.